அடுத்து அதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து தேவைக்கேற்ப நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் ஜாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாதவங்க சாதாரண மிக்சரில் வந்து போட்டு வடிகட்டிக்கலாம். இன்னும் மில்க் ஷேக் வந்து இன்னும் நல்லா திக்னஸாக நமக்கு வேணும், க்ரீமியாக வேணும் அப்படின்னா நம்ம பாலை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீமியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து நம்ம நட்ஸை வந்து கட் பண்ணி அப்படியே மேலே தூவிக்கலாம். என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஏற்கனவே சில்னஸில் தான் இருந்தது. இன்னும் சில்னஸ் தேவைன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஐஸ் க்யூப் வந்து ஒரு டம்ளரில் சேர்த்துக்கிறேன்.